ஆண்டவர் சொல்றாரு 103 சங்கீதம் 12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். ஆண்டவர் எப்படி விலக்கி போட்டாராம்? நம்ம எப்போ ஆண்டவர்கிட்ட அந்த ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, உடைய ரத்தத்தினால கழுவிருங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜெபிச்ச உடனே நம்முடைய பாவத்தை நம்ம விட்டு விலக்கி விடுகிறார். அதன் பிறகு அந்த பாவத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அது எங்க போகுதான்? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மை விட்டு அந்த பாவத்தை விலக்கி விட்டார். யோசிச்சு பாருங்களேன், நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், இங்கிருந்து மேற்கு எவ்வளவு தூரம், கிழக்கு எவ்வளவு தூரம் யோசிச்சு பாருங்க. கிழக்கு போய்கிட்டே தான் இருக்கும், மேற்கு போய்கிட்டே தான் இருக்கும், முடிவே வராது. உலகம் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது, உருண்டை தானே. அப்போ ஒரு அளவே கிடையாது, அவ்வளவு தூரம். அந்த பாவத்துக்கு உனக்கு தொடர்பே இல்லை. அந்த மாதிரி கர்த்தர் விலக்கி போட்டு விட்டார் என்பதாய் சொல்லப்படும். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை? இனிமே அந்த பாவத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. பிசாசை ஞாபகப்படுத்துவான், இல்லை நீ அந்த பாவம் செய்தில்லை, இந்த பாவம் செய்தில்லை, அது உன்னை தொடர்ந்து வரும்ல. வராது. ஏன்னா எப்போ நான் இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து நான் பாவம் செய்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு அறிக்கை எடுக்கிறேனோ, ஆண்டவர் இந்த பாவத்தை விலக்கி போட்டு விடுகிறார். பக்கத்துல இல்லை, தூரத்துல இல்லை, பார்க்கிற அளவுல இல்லை, கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமாய் விலக்கி போட்டு விட்டாராம். எவ்வளவு சந்தோஷம் இல்லை? யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில பழைய பாவம் ஆண்டவர் மன்னித்து விட்டார், அது திரும்ப திரும்ப ஞாபகத்துல வருதா? சாத்தா ஞாபகப்படுத்தி உங்களை குற்றப்படுத்துகிறானா? யாராவது மனிதர்கள் வந்து அதை ஞாபகப்படுத்தி உங்களை குற்றப்படுத்துறாங்களா? நீங்க ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுங்க, அந்த பாவெல்லாம் ஒரு காலத்துல செய்திருந்தேன், ஆனா இப்போ ஆண்டவர் கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் விலக்கி போட்டு விட்டார். இப்போ அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ மகிழ்ச்சியோடு சொல்லுங்க, இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. பாவத்தின் பாரம் போயிடும், பிசாசு கொண்டு வருகிற குற்ற மனசாட்சி போய்விடும், ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். ஏதோ ஒரு பாவம் திரும்ப திரும்ப ஞாபகத்துல வந்து உடைய மனசாட்சியை பாதிக்குதில்ல, இருதயத்துல கை வைங்க. இயேசுவின் நாமத்தினாலே மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என் பாவத்தை விலக்கி போட்ட இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். சாத்தானே, இனிமேல் இந்த பாவத்துறைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. என் ஆண்டவர் அதை விலக்கி போட்டு விட்டார். இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு விட்டேன். இயேசு கிறிஸ்து